கல்யாணம் பண்ணி வந்து எனக்கு 6 மாசம் ஆகுது. எங்க பொண்டாட்டி 10 மாசம் முழுவாம இருக்கிறா. அதனால வரத்துக்கு டைம் இல்ல. போய் சொல்லு போ. மகாராஜா என்ன மகாராஜா பாமாளி கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஆகுதான் மகாராஜா. சரி ஆனா அவங்க பொம்பளை வந்து 10 மாசம் முழுவாத இருக்கிறவங்க வர முடியாதுன்னு சொல்றாங்க மகாராஜா. நீங்களே கேளுங்க, கல்யாணம் பண்ணி 4 மாசம் தான் ஆகுது, ஆனா 10 மாசம் முழுதாது இருக்கிறான். மீதி 6 மாசம் எவகோட இருந்தாடா சொல்லடா. சொன்னா கோமாளி அவர் சொன்ன மகாராஜா. கூட்டிட்டு வாடா. கல்யாணம் பண்ணா என்ன, முழுவாது இருந்தா என்ன, மன்னன் அழைத்தான் என்று அதிர்ச்சிகரமாக அழைத்து வா. பொம்பளைய விட்டு வர முடியுமா? சீக்கிரம் திடீர்னு பொண்டாடி பிரசவம் ஏற்பட்டுருச்சு. இங்க ஏறி இருப்பாய் டாக்ஸி கார் ஒண்ணு பிடிச்சி பெண்ணாகர் ஜிஹெச் போலான்ட்டு போற வழியில கார் ரிப்பேர் ஆகி போச்சு. மந்திரி ஸ்டாரிங் பிடிச்சி லவலா போறோம். அவங்க பொண்டாடி போர்ன தள்ளிட்டு வர வரத்துக்கு டைம் இல்ல சொல்லு போ. என்னைக்கு சொல்லுவான் கத்திட்டு ஒரு அப்படியே மூக்க அப்படியே கடிச்சுன்னு போடுவான். நீ திம்ப யாரு ஏமாந்துக்கிறாங்க சொல்றா மகாராஜா. ஏரியூர் போனா முடியும். அவங்க பொண்டாட்டி பெருசமாக கார் கட்டு போச்சான். அவங்க பாமாளி கார் எப்படி கட்டு போவோம் பேருங்க பிடிக்குமா? அவங்க பொண்டாட்டி பின்னாடி இப்படி தள்ளினே போற தள்ளினே போற கர்ப்பிணியா இருக்கிற ஒரு பெண்ணு அந்த பொண்டாட்டிய காருக்குள்ள உட்கார வச்சு கூட்டிட்டு போகணும். அதை விட்டுடு இவன் சில்லா புளிச்சாட்டு வண்டி ஓட்டுறது, அந்த நிறமாத கர்ப்பிணி பெண்ணு காரை ஓட்டுறதா, காரை தள்ளுறது. வாடாங்க முன்னாடி வாடா. மகாராஜா என்ன கூட்டிட்டு வா. எப்படியான சேலஞ்ச் பெண்ணாகரம் ஜிஹெச் போனது எனக்கு மறந்து போகுதுரா. இதை முடிஞ்சு சொல்லிவிட்டீங்கன்னா நீ காசு 10,000 ரூபாய் கேட்டல, 10,000 ரூபாய்க்கு பதிலா உனக்கு 20,000 ரூபாய் காசு தருவா. அப்படி 10,000 ரூபாய் கொடுத்தா போதும்டாடி, செலவுக்கு காசு எல்லாம் தாங்க. எப்படின்னு பெண்ணாகரம் ஜிஹெச் போய் 2 பெட்டு எடுத்தாய். சாவரத்துக்கு பெட்டு எடுப்பாங்க. என்னத்துலயும் சரி துன்பத்திலயும் சரி பங்கெடுத்துக்கணும். மந்திரிக்கு ஒரு பெட்டு, மந்திரி பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டு, மந்திரி முக்கு, மந்திரி பொண்டாட்டி குழந்தை பெக்கு. மகாராஜா நீங்க அதை மண்டி போட்டு நக்கு போய் சொல்லுங்க. மகாராஜா பெண்ணாகரம் போய் 2 பெட்டு எடுத்தா முடியும். சரி சரி, பாமாளிக்கு ஒரு பெட்டும், பாமாளி பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டும், பாமாளி முக்கவம், பாமாளி பொண்டாட்டி பெக்கவம் நக்கவம். மகாராஜா பொட்டி எடுத்துட்டு போட. ரொம்ப நன்றி போ. ஏண்டப்பா வணக்கம் வணக்கம் தலைக்கழகு. மகாராஜா எங்க பொண்டாட்டிக்கார குழந்தை பிறந்துக்குதுங்க. ஒரு நன்மையான செய்தி தானே, இதுக்கு அழுகுற ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஆமா ஆமா, அதனால இது பொட்டப்பள பிறந்தா கொஞ்சம் தான் பாசமா இருக்கும். எனக்கு முத பையனா பிறந்துட்டாங்க. சிங்கக்குட்டி தானே? சிங்கக்குட்டி தான். ஆனா பையன் பிறந்த உடனே ஜாதகார் வந்து இந்த சின்ன குழந்தை இந்த பையன் பிறந்த நேரம் பிடிக்குது, இந்த குழந்தைக்கு நகல் எழுதி பாக்கணும் அப்படின்னு சொன்னதும் நான் போய் ஜாதகம் எழுத போனேங்க. ஜாதகார் எப்படி சொல்லிட்டாங்க, எப்படி கண்ணு கோமாளி கோமாளி உங்க பையன் வாயை திறந்து அப்பான்னு சொன்னா அப்பன் செத்து போயிருவான். 5 வயசுல உங்க பையன் அப்பான்னு சொன்னா அப்பன் செத்து போயிருவான், அம்மான்னு சொன்னா அம்மா செத்து போயிருவா அப்படின்னு ஜாதகாரன் சொல்லிட்டான். நமக்கு இப்பதான் பையன் பிறந்துக்கிறான் அப்படின்னு 5 வயசு விட்டு கண்ணே அவனே என்னடா பண்றேன்னு வீட்டுக்கு போனுங்க. எங்க பையன் வாயை திறந்து அப்பான்னு சொன்னாங்க. நீ சாவல, எங்க பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான். எப்படி நான் படிச்சுட்டு அது போதும். சரி
அப்பான்னு சொன்னா அப்பங்காரன் செத்து போயிருவான். அப்பங்காரன் நீ சாவத்தை விட்டுடு. பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி செத்தான்? பக்கத்து வீட்டுக்காரன் அப்ப ஏடா அக்கால ஓடி மகாராஜா யார் வந்தானா? இனிச்சில என் பேர் வந்தா சரி. அதுக்கு பொண்டாட்டிக்கு ஊட்டி கொடுக்கறதா? இவன் பொழைச்சா சரி. நான் பொழைச்சிட்டு அது எனக்கு சந்தோஷம் தானே. கொண்டு போடுவான். உருவாயே வாயப்படுற பச்சாய் பச்சியாட்டுமே. மூக்கல எப்படி ஊட்டி ஏத்தி போடுவான். ஏங்க உனக்கு கடை இருக்குதா? ஓய் கடை அதிகமா இருக்குதா? ஆமா. உனக்கு 10,000 வேணா நான் தருவேன். உண்மையாலும் 20,000 வேணா நான் தருவேன். கண்டிப்பா. ஆமா சாமி, நிச்சயமாக. உண்மையாக. எப்படி? என் தாய் மீது ஆணையாக. நான் ஒரு கான்ட்ராக்ட் வேலை பிடிச்சிக்கிறேங்க. என்ன வேலை? மேட்டூர்லிங்க கான்ட்ராக்ட் வேலை பிடிச்சிக்கிற மகாராஜா. ஆனா நீங்க மேட்டூர் கான்ட்ராக்ட் வேலை பிடிச்சிட்டேன். ஆனா கான்ட்ராக்ட் வேலை பிடிச்சி கடையை கொடுத்தாவோ இந்த பாலம் நிக்க மாட்டேங்குது. ஒரு மாடு வெட்டினாவும் பாலம் நிக்க மாட்டேங்குது. ஒரு பன்னி குத்துனாவும் இந்த பாலம் நிக்க மாட்டேங்குது. ஏதோ நீங்க மனசு வச்சு எனக்கு ஒரு நல்ல உதவி பண்ணுங்க சாமி. சரி, அந்த பாலம் நின்னுக்கும். நான் மனுஷி வைக்கிறதுக்கும் மேட்டூர் கணவாய்க்கு ஒரு பலி கொடுக்கறதுக்கு என்ன சம்மதம்? சாமி உங்களை அங்க கூட்டிட்டு போய் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க என் கூட அங்க வந்து நின்னுக்கணும் மகாராஜா. வடக்க பார்த்து உங்களை நல்லா நிக்க வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு மூங்க குச்சி எடுத்து நல்லா தலைவல் நல்லா கூரா செதுக்கி விட்டு செதுக்கி எடுத்து அந்த மூங்க குச்சி கூரை எடுத்து உன் கொலையில சொருவி அப்படியே தூக்கி அப்படி நிறுத்தி விட்டா மக்களுக்கு தான் சேதாரம் ஆகுமா? இல்ல இந்த பஸ் தான் அந்த வழியா போகுமா? இல்ல லாரி தான் அந்த பக்கமா போகுமா? இந்த பாலம் தான் இடிச்சு விழுவுமா? ஏண்டா சேவடி ஓடி பண்ணா கொலாய் ஊரியா? பாகத்து நீங்களே அப்படித்தான் ஜாமிக்கிறீங்க. டிஸ்ட் பொம்மையாட்டம் கொன்று விடுவேன். வெட்டிய வார்த்தை கொட்டி அளக்க வேண்டாம். சரி, அப்படி இருந்தாலும் சிவ ஒளி தெய்வீக சபை என்ன காரணம், எதற்காக அரங்கேற்றம்? பாயு பள்ளம். என்ன பள்ளம்? பாயு பள்ளம். பாய் பள்ளம். ஆமா, கிராமத்திலே எழுந்தருளிய ஆணாக பிறந்த அப்பமார்களோ பெண்ணாக பிறந்த தாய்மார்களோ அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எல்லா முனியப்பனுக்காக இன்று ஓர் இரவு சதுர்நாட்டியம் அமைத்துள்ளார். உண்மை. தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இன்னைக்கு வைத்திருக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? என்ன சுவாமி? என்னதான் நாடகம்? எனக்கு என்னடா தெரியும்? இதடா சோத்ததுன்னா சொல்லுடா. நீங்க 16 பேர் என்ன பியவா தினீங்க? நெய்யோட நீங்களே தானே சோத்த தின்னீங்க. சப்போர்ட் கண்ணு கல்லு பறந்து போயிரு, உள்ள போயிரு. இங்க பாரு, நீ எதுக்கு எங்க வீட்டுல போன? அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்ன? என்ன சாமி? சொல்றா, சொல்லு, மேல போட்டு அப்புறம் சாமி. இன்னும் தேவி புராணத்தில் வார்பாகமாவளன் கூடிய பெரியடிச்சம்மன் மயான கொள்ளை இல்லையா வல்லால கண்டன் தூரம் சம்காரம் நாடகத்தில் மயான கொள்ளை இல்லை என்றால் வல்லால கண்டன் மத்தை இந்த நாடகத்திலே எப்படி? சரி, அது கால்டி கால்டி வருதுல. இந்த நாடகத்திலே வெறி கொண்ட வேங்கையை போல சீறி வரும் சிங்கத்தை போல் சீறி சினம் கொண்ட வேங்கையை போல பாய்கின்ற புலியை போல கொட்டெடுத்து புலியா கொட்டெடுக்காத புலியா பாய்ந்து வரும் புலியை போல பத்தியம் வர்றோம் காட்டானை போல வந்திருக்கிறேனே. நீங்க யாரு? நான் யாரு? உங்க பேர் என்ன? பேர் என்ன? சொல்லு. ஒவ்வொன்றாக வந்திருக்கிறேன். செவி கொடு தாமதிக்க வேண்டும். பட்டினாலோ
அடி போடு 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 ஏங்க மகாராஜா சாட்டையை கொடுங்க. மகாராஜா இந்த சாட்டையில அடிக்கிறது உங்களுக்கு தெரியலீங்க. அப்படியா? ஆமாங்க. சாட்டையை நல்லா இப்படி லூசா விட்டுக்கணுங்க. படிக்கிறேங்க. ஆமா. சாட்டை இப்படி நல்லா லூசா விட்டுக்கணுங்க. அடிக்கிறதுல எப்படி அடிக்கணும்? இப்படி வாங்க, நீங்க இப்படி வாங்க. சரி இங்க வாங்க, கிட்டல வாங்க. பாப்பா இல்ல இவரு இல்ல, நீங்க இங்க வாங்க. சரி அந்த காரணியா? ஒண்ணுதான். இந்த மாதிரி இங்க வாடா, இப்படி வாடா. சரி நல்லா சாட்டை இப்படி நல்லா லூசா விட்டுக்கணும். இப்படி சத்தமா அடிக்கிற மாதிரி அடிக்க கூடாது. சாட்டையை எடுத்துக்கிட்டா இல்ல ஒன்ன பத்து பார்த்தா எங்க அம்மா என்னையும் மத்தா என்ன மட்டும் கழுதுக்கே மத்தா. சோட்டடி ஏன் என்ன அடிக்குமா அது? 32 பேண்ட போட்டுக்கிறீங்க. கால் கவுந்துச்சு வா 9 சேரி படுக்கிற கொலையில ஒரே பேண்ட் பாத்துக்க. ஏய் கோமாளி முழங்கால் கீழே அடிச்சு போட்டா உனக்கு மரியாதை இருக்காதா? வா பாத்துக்க வாடாபடி. ஏய் சம்பளத்துல கூட காலையில உனக்கு 200 ரூபாய் தரங்க பெட்ரோலுக்கு. அதுக்கு அவங்க பேச்சு கேட்டு என்ன அடிக்காதீங்க. 1.5 சம்பளம் வாங்கறல. அப்படியே யாச்சுக்கு தான். இப்படி மோயல பண்ணி சம்பாரிச்சது. வாயால ஒப்பட சும்மாவா கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? கோமாளி செத்து விட்டான். நாளைல இருந்து வேற கோமாளி பாருங்க. சம்பளம் வேற கோமாளி போட்டா. வேண்டாம் வேண்டாம். ஏய் முக்காவாசி உசுர எடுத்துட்டீங்க. இன்னும் 2 மணி நேரம் தான். இதுக்கு சம்பளம் கொடுக்காம விட்டுருவீங்களா? நாளைக்கு மகளிர் லோன் கட்டணும். ஏய் அதுக்கு வாடா கொன்னு புடுவான். உங்களுடைய பேர் என்ன? பேர் சொல்லிவிட்டா எங்கேயும் போக கூடாது. எங்கேயும் போடுவோம். பேர் என்ன சொல்லுங்க. ஓட்னா உங்க பேர் என்னன்னு சொல்லி செட் பண்ணலாம். என் பெயரோ என் பெயரோ பெயரோ வல்லாள பட்டினத்தை ஆண்டு வரக்கூடிய ஆ வல்லாள கண்டு வல்லாள கண்டனுக்கு வல்லாள கண்டனுக்கு வல்லாள கண்டனுக்கு கோமாளிக்கு மகாராஜா என்ன இப்ப எதுக்கு அடிக்கிறீங்க? ஏடா கையை புடிங்கி புடிங்கி விடுறா. எங்க இங்க வாங்க. நீங்க யாரு? வல்லாள கண்டன். மகாராஜா ஒரு நாட்டுக்கு அரசர் நீங்க. ஆமா அரக்க குணம் படைத்தாலும் ஒரு நாட்டுக்கு வந்து நீங்க அரசர். அரக்க குணத்திலே இறக்கமல்லாத நெஞ்சம் நெஞ்சம் படைத்து உங்களுடைய பேரோ வல்லாள கண்ட சூரன்னு சொல்றீங்க. நீங்க மகாராஜா வருகிறேன் என்று நான் இங்க இருந்து ஏறி போய் ஒரு 1000 ரூபாய்க்கு வானம் வாங்கணுங்க. 1000 ரூபாய்க்கு வானம் வாங்கிட்டு வந்து இடுப்பு சுத்தி வானத்தை கட்டி அப்படியே திரி கிள்ளி விட்டு மகாராஜா நீங்க வந்துக்கிறீங்கன்ட்டு டுமில் 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 வல்லாள கண்ட சூரனா இருந்தாலும் உங்க தாய் தந்தை யாரு? என்னையின் மகனை என்னை பெற்று எடுத்தாரே அட்டி உங்க அம்மா. எங்க அம்மா. உங்க அம்மா புண்ணியவதி யாரு? எங்க அம்மா யாரு? அதான் இந்த மாதிரி ஒரு பையனா பெத்ததுக்கு கள்ளிபால் வச்சு கொண்டிருக்கலாம். ஏய் என் தந்தை யார்? யாரு இந்த பையனை பெத்திருந்தா நீ இன்னமும் உசுரோட போற. அவரோட தலை எப்படி எப்படி என் தாய் தந்தை யார் தெரியுமா? சொல்லுங்க. இத்தாஜோட தலையே ஒரு 10 கிலோ ஒரு மாட்டேங்குது.
சாமி என்னப்பா உங்களுடைய பேர் அழகான பேர் வந்து வல்லாளகண்டன் சூரன் சொன்னீங்க. உங்களுடைய நாடு வல்லாளபுரம். வல்லாளபுரம் தேசத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லாளகண்டன் சொன்னீங்க. அப்படியே இருப்பினும் அப்படி உங்களையும் அழகா பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? எங்க அம்மா. அம்மா தாயே. அப்பா மகனே. எப்போ மகனே. எப்ப பையா? மகன் பையா. எப்போ 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 சொல்ற கண்டாரலட்டி பையா பையா. என்ன எப்பதான் பெத்தெடுத்த? உங்க ஐயால ஓத்துதா பெத்தெடுத்த. ஒரு பேரண்டி கொண்டு வந்து இப்படி அடமானம் வச்சுட்டீங்களே, பரவாயில்லையா? நீ குடுக்குற காசுக்கு ஊழிச்சு போறதுக்கு பத்தாது. ஏய் ஆடுவதும் பாடுவதும் ஒரு ஜன அங்கத்துக்கு தான். ஆமா, கலைய முழுசா தெரிஞ்சவங்க இந்த புவன உலகத்திலே சரி யாராலுமே முடியாது. முடியாது. கட்டது கையளவு, ஆமா, கற்காதது உலகளவி. உலகளவி. இன்னும் கலைமகளே உன்னை படித்து கொண்டு இருக்கிறாளாம். கலைவாணி சரஸ்வதி. அவங்கதான் கூத்தாடி. ஆமா, நாமெல்லாம் எங்களை பார்த்தாடிப்பா. பார்த்தாடிங்க தான் நாம. ஆமா, சரி. அதனால ஆடுவது பாடுவது ஒரு ஜன அங்கத்துக்கு தான். ஆறு சொத்து ஜோகம்லாம் எடுத்துட்டு போறது ஒரே நைட்ல. சரி. அதனால செத்தாலும் நல்லா ஒளிச்சு சாவு. சாவு. ஆமா, செத்து போயிரு. நாளைக்கு இந்த இடத்துல ஒரு வேற ஒரு கோமாளி போட்டான்னா கூட அடுத்த வருஷம். ஆமா, சரி. அந்த பையன் வந்தான் உசிரியா இந்த இடத்துல விட்டா அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு அருமையாக இருந்தது. அப்படி பேரு புகழ வளரும். பேரு கடந்து எந்த ஜாமிக்கு பிரயோஜனம்? நான் குளியில எல்லாம் கிடப்பேன். அந்த பேரு வாங்கி நீ என்ன பண்ண போறேன்? ஏய், அப்படி இருந்தாலும் என் தந்தையார் பிரம்மதேவன். பிரம்மதேவன். தாயார் யார் தெரியுமா? யாரு? அவங்க பேர் பெற்றவர்கள். தாயார் யாரு? டேய், தந்தையாரோ பிரம்மதேவன். ஆமா. தாயார்? என் தாயார் யார் தெரியுமா? யாரு? உரைக்கிறேன். ஒரு தோசை விசந்தம் கண்ணதாசன் காரக்குடி
தாயோ உங்க தந்தையாரோ பிரம்மதேவ மன்னன் சொன்னீங்க. ஆமா. இந்த வல்லாளகண்டன் தாயோ யாரு? திலோத்தமை. திலோத்தமைக்கும் இந்த சதுரமுகம் படைத்த பிரம்மதேவ மன்னனுக்கும் நீ மகனா நீங்க பிறந்திருந்தாலும் நீங்க எந்த நாட்டுல வாழ்ந்து வரீங்க? எப்படி? எந்த நாட்டுல வாழ்ந்து வரீங்க? மயான ரத்த பூமி என்கின்ற வல்லாளப்பட்டினம். வல்லாளப்பட்டினம். ஆமா. இந்த வல்லாளப்பட்டினத்தில் நீங்க வல்லாளகண்டன் வாழ்ந்து வந்தாலும் கேக்குறன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? சொல்லுப்பா மகாராஜா. உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? எனக்கா? எனக்கு திருமணம் ஆகி விட்டது. உனக்கு மட்டும் எவன் பொண்ணு கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கிட்டா அவன் கைய கால அப்படியே நரிக்கான்னு மிதிச்சு போடுவேன். எனக்கு கொடுக்க மாட்டாங்களா? உனக்கெல்லாம் கொடுத்தவனு மட்டும் எனக்கே பொண்ணுச்சுக்கல. அப்படியா? உனக்கு மட்டும் அவன் கொடுத்துருப்பான். ஏய் நான் இருக்கிற அளவுக்கு பொண்ணு தரல. இந்த சோப்புன படம் கூட தலை போட்டு உனக்கு யாரு பொண்ணு தந்தா? ஏன்னா முந்தா நேரத்தா ஒரு பிள்ளை கூட்டிட்டு போனேன். அதுவும் இங்க வந்து டெய்லி கூத்தாருன்னு ஐஸ்காரனோட ஓடி போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு கட்டினேன். குடுகுடுப்புக்காரன் கூட்டிட்டு வந்தான். உனக்கெல்லாம் வேணாம் கல்யாணம். 2 பொண்டாட்டி கட்டினது போதும். இன்னும் 1 வாரம் கட்டணுமா? ஏய் ஓய் திருமணம் செய்த மனைவி யார் தெரியுமா? யாரு? விசோசினி என்ற பெண்ணை திருமணம் செய்து. விசோசினி. சரி. திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டோமா? ஈடுபட்டு எங்களுக்கு என்று புத்திர சந்தானம் இருக்குதா? இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன். ஆமா. இவ்வளவு ஒரு நேரம் ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்டாய். ஆமா. தக்க உரைத்து சரி பதில் உரைக்கும் பொழுது என் மகமாகப்பட்டது குளிர்ச்சியாக இருந்தது. சரி இப்ப என்ன நான் தப்பாவா கேட்க போறேன்? இப்ப கேட்டாயே உங்களுக்கு எத்தனை குழந்தை பாக்கியம்? கல்லடி வட்ட கண்ணாடி போல் உள்ளமெல்லாம் பதறுகிறதா. என்ன சாமி நடந்தது? சாமி உங்க வாழ்வில் நடந்த விவரங்கள் என்ன? அன்பா சாமி செய்தி சில ஆண்டு காலமாக எங்களுக்கு என்று புத்திர சந்தானம் இல்லை. எதனால சுவாமி? எதனால என்னன்னு தெரியல. அன்பா நீங்க செய்த பாவமோ இல்ல உங்க முன்னோர்கள் செய்த பாவமா? யார் செய்த பாவம் என்று தெரியவில்லை. எங்களுக்கென்று நீண்ட நாள் குழந்தை இல்லை. சரி அதனால இன்று தினம் எதற்காக வந்து? எதற்காக? என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன் அழைத்திருக்கிறார். சரி அப்படி போவதாக இருந்தாலும் நான் திருமணம் செய்த மனைவி இருக்கிறார். யாரு? விசோசினி. சரி அவள் எனக்கு குழந்தையாகவும் நான் அவளுக்கு குழந்தையாக இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வரீங்க. அதனால எங்கே சென்றாலும் சரி திருமணம் செய்த மனைவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்ல. கட்டின மனைவி இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். விசோசினி அழைத்து வா. அதுக்குண்டான பதிலை உரைத்து விட்டு ஆகட்டும் தந்தையாரோடைய பாதத்தை காண போக வேண்டும். ஆகட்டும். வல்லாளகண்டன் சூரன் தன் மனைவியை வழங்கக்கூடிய யாரு நிசோசினி அழைக்க நிசோசினி சபைக்கு தருபார் அவரா மட்டும்
டீ உள்ள கொடுக்குறாங்க வெளியே வருவாரு. பாலு இவ்வளவு மட்டும் சமையல நான் யாருகிட்ட போட்டும் யாருமே முன்னாடி மெயின் நாங்க ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. யாரிட்டு போலாம்னு நினைச்சாவும் சரி, இல்லன்னா நான் இங்கதான் இருக்கிறேன். நேரடியா அங்க பொருளெல்லாம் வாயில தொண்டையில ஆபரேஷன் பண்ணிக்குது. நீ யாகிட்டே வந்து நாமளே பேசிக்கலாம். யாருமே முன்னாடி மெயின் கொஞ்சம் கூட கடமை பாலு ஆனா குஞ்சு நிறைய இருந்துச்சு. குளிர்ல ஒண்ணும் தாக்கு பிடிக்க முடியல. முன்னாடி மெயின் கேட்ல அழகா மம்ம நிறுத்திக்கிறேன். மம்மதன் மம்மதன் மன்மதன் ஆமா அழகான மன்மத குஞ்சுன்னு சொல்லு. மன்மத குஞ்சு அப்படிதான் நல்ல அழகான பையனை கூட நிறுத்திக்கிறேன். போலாம் போய் பார்க்க காட்டுறவா. எங்க சின்ன வயசுல குஞ்சாத்துக்கிட்டானா இல்ல 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 அவன் நல்ல பையன். குஞ்சு இருக்குது. இப்படி மிளகாயாட்டம். எது நீ போய் செத்து போ. ஏண்டா பப்புளி குஞ்சு, ஏய் ஏன் அம்மு குஞ்சு. நீ ஆரம்பிச்சிட்டியா? அது கூட வந்தாலும் வந்துரும் குளிருக்கு வரும்.